குறிப்பிட்ட ஒரு வேலையை வேகமா செஞ்சு முடிக்க கடினமா உழைக்கணும்னு எந்த விதமான அவசியமும் இல்ல. கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணி புத்திசாலித்தனமா யோசிச்சாலே போதும், நிறைய நேரத்தை மிச்சம் பண்ணி மிகப்பெரிய வேலைகளையும் சீக்கிரமா செஞ்சு முடிக்கலாம். அப்படி கட்டுமான தொழில்கள் ஈடுபடக்கூடிய மனிதர்கள் எப்படி புத்திசாலித்தனமா யோசிச்சு சீக்கிரமா சில வேலைகளை செஞ்சு முடிக்கிறாங்கிறத தான் இன்னைக்கு நம்ம தமிழ் அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். வழக்கம் போல இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க முதல் தடவை பார்க்கறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் உள்ள போகலாம். இங்க இந்த மனிதர் இந்த 2 பெரிய சிலிண்டர்களையும் எப்படி வேகமா ஸ்மார்ட்டா நகர்த்தி கொண்டு போறாருன்னு பாருங்க. வித்தியாசமான யோசனைகள் எப்பயுமே மனிதர்கள் ஈர்க்கக்கூடிய ஒன்னதான் இருக்கும். அதுக்கு உதாரணம் தான் இந்த காட்சி. இங்க ஒரு இடத்தோட தரைப்பகுதி முழுவதையும் பழமையான நாணயங்களால கவர் பண்ணி அது மேல ஈபாக்சி ரெசின் அப்படிங்கிற ஒரு வகையான டிரான்ஸ்பரண்டான பிசின்னால மெழுக விட்டு கெட்டியானதா மாத்தி கண்ணாடி மாதிரியான ஒரு தரையை காங்கிரீட்டே இல்லாம உருவாக்கி இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற ஃபாஸ்டான உலகத்துல எல்லா வேலைகளையுமே ஃபாஸ்டா செஞ்சாக வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த வீடியோ. காயலாங்கடைக்கு வந்த கார் ஒண்ணு மெஷினை வச்சு எப்படி நிமிஷ நேரத்துக்குள்ளார பிரிச்சு மேயறாங்கன்னு பாருங்க. சில நிமிஷங்கள்ல அந்த கார் இருந்த தடையுமே இல்லாம போகுது. டேப் மெஷர்மெண்ட்டை வச்சு இங்க எப்படி பெர்ஃபெக்ட்டான சர்க்கிளை கிரியேட் பண்றாங்கன்னு பாருங்க. சீலிங் கார்னர் ஏரியாவை இங்க பெயிண்டையும் பசையமும் வச்சு எப்படி கவர் பண்றாங்கன்னு பாருங்க. அந்தரத்துல தொங்கிக்கிட்டே பேலன்ஸ் பண்ணி ஒரு விஷயத்தை சரியா கட் பண்றதெல்லாம் உண்மையிலேயே அற்புதமான ஒண்ணுதான். இங்க ஒருத்தர் தன்னோட கைகளை மட்டுமே வச்சு செஞ்ச மெஷர்மெண்ட் எந்த அளவுக்கு பர்ஃபெக்ட்டா இருந்திருக்குன்னு பாருங்க. ரூஃப் வாட்டர் ப்ரூஃபிங்காக ஒரு மினி ஃபயர் ஷோவையே செஞ்சுக்கிட்டு இருக்காரு இந்த மனிதர். காங்கிரீட் கலவையை வச்சே இங்க எப்படி ஒரு பர்ஃபெக்ட்டான ஃபவுண்டேஷனை நிறைய பேர் ஒன்னா சேர்ந்து உருவாக்குறாங்கன்னு பாருங்க. இந்த காங்கிரீட் கலவையை எப்படி சமன்படுத்துறாங்கன்னு பாருங்க. நம்ம ஊர் கிராமங்கள்ல அலுப்பு தெரியாம இருக்க பாட்டு பாடிக்கிட்டே வயல்ல நாத்து நடுற மாதிரியான காட்சிகளை குறைஞ்சபட்சம் பழைய சினிமாக்கள்லையாவது எல்லாருமே பார்த்திருப்போம். ஆனா திபெத்ல காங்கிரீட் தரையை உறுதியானதா சமன்படுத்த அங்க இருக்கக்கூடிய பெண்கள் இப்படிதான் திம்சு கட்டைய தரையில கூட்டமா தட்டி பாட்டு பாடிக்கிட்டே வேலை செய்வாங்க. அந்த காட்சி தான் இது. செயின் சாபை வச்சு இங்க எப்படி ரொம்ப சுலபமா சின்ன சின்ன மரக்கட்டைகளை துண்டு துண்டா வெட்டுறாங்கன்னு பாருங்க. ஜேசிபியோட டயர் ஒன்னை இங்க ஒரே நபர் எவ்வளவு ஃபாஸ்டா கலட்டி மாட்டுறாருன்னு பாருங்க. சுத்தியல வச்சு சுத்திய நின்னு எவ்வளவு பெரிய இரும்பு ஆணியை பூமியில இறக்குறாங்கன்னு பாருங்க.
சுத்தியில வச்சு அடிக்கிற ஆப்புனால இந்த பாறை எவ்வளவு பர்ஃபெக்டா பிளந்திருக்குன்னு பாருங்க. எகிப்திய பிரமிடு கட்டுமானங்கள் ஆராய்ஞ்ச சில ஆராய்ச்சியாளர்கள் அந்த கட்டுமானங்களை உருவாக்க பண்டைய எகிப்தியர்கள் சில குறிப்பிடத்தகுந்த டெக்னிக்ஸை பயன்படுத்தி இருக்கிறதா குறிப்பிட்டிருப்பாங்க. அதுல ஒரு டெக்னிக் தான் இது. இவருடைய கை எந்த அளவுக்கு வேகமா செயல்படுதுன்னு பாருங்க. டீம் ஒர்க் இருந்தா எவ்வளவு கடினமான வேலையும் சுலபமா செஞ்சிட முடியுங்கிறதுக்கு இதை விடவும் பெஸ்டான எக்ஸாம்பிளை காட்டவே முடியாது. பன்னிரண்டு மீட்டர் உயரம் கொண்ட ஒரு பழைய டவர் பில்டிங்கை ஒரு சின்ன சுத்தியில மட்டுமே வச்சு அடிபாகத்துல டேமேஜ் ஏற்படுத்தி சில நொடிகள்ல சில்லு சில்லா கீழே விழுந்து நொறுங்க விட்டுருக்காங்க பாருங்க. இந்த காட்சியை முதல் தடவை பாக்குறப்போ ஏதோ இந்த மனிதர் காங்கிரீட் கற்களை அடுக்கி வச்சு சீட்டு கட்டு மாதிரி சரிய விட்டு ஜாலியா விளையாடுறாருன்னு சொல்லி தான் நினைக்க தோணும். ஆனா உண்மையில இவர் டாமினோ எஃபெக்டை யூஸ் பண்ணி வேலையை சுலபமாக்கி அந்த கற்களை குறைஞ்ச நேரத்துல ரொம்ப சுலபமா அடுக்கக்கூடிய ஒரு வேலையை செஞ்சிருக்காரு. பிரில்லியண்டான ஒரு டெமாலிஷன் ஒர்க்னா அது இப்படிதான் இருக்கணும். சைனாவில் ஒரு இடத்துல டாமினோ எஃபெக்டை யூஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய பாலத்தை எப்படி சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாம சீட்டுக்கட்டு மாதிரி சரிய வச்சிருக்காங்கன்னு பாருங்க. டியூரபிளான டோம் ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ண இப்பெல்லாம் இது மாதிரியான டெக்னாலஜியை தான் யூஸ் பண்றாங்க. நேச்சுரல் டிசாஸ்டர் உருவாகிற சமயங்கள்ல ஹை கெபாசிட்டி அளவுக்கு மனிதர்களை தங்க வைக்க ஈகோ ஃப்ரெண்ட்லியாவும் இருக்க இந்த மாதிரியான டோம் ஸ்ட்ரக்சரை சில மணி நேரங்களில் உருவாக்கிட்டு வராங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகள் எப்படி நடக்குதுங்கிறத தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். வெட்ட வெளியில அகலமான பள்ளத்தை உருவாக்கி அதில் எப்படி தண்ணீரை சேகரிக்கிறாங்கன்னு பாருங்க. இலங்கைக்கு போறதுக்காக ராமர் கட்டண பாலம் உண்மையா இல்லையான்னு தெரியல. ஆனா இன்னைக்கு சூழ்நிலைக்கு கடலுக்கு நடுவுல இப்படி பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸை ஜாயின் பண்ணி மிதக்க விட்டு உண்மையாவே மிதக்கிற மாதிரியான பாலத்தை உருவாக்கிட்டும் வராங்க. இங்க ஒரு வீட்டுக்கான படிக்கட்டுகள் எப்படி படிப்படியா உருவாக்கப்படுதுன்னு பாருங்க. தரையில செங்கல் மாதிரியான கோடு போட்ட அச்சு வடிவங்களை இப்படித்தான் வெயிட்டான உருளைகளை உருளை விட்டு உருவாக்குறாங்க. இங்க வெயிட்டான மார்பிள் கற்களை என்ன மாதிரியான டெக்னிக் யூஸ் பண்ணி எப்படி உடையாம நகர்த்தி வைக்கிறாங்கன்னு பாருங்க. காங்கிரீட் கலவையும் காங்கிரீட் ஸ்லாப்ஸையும் வச்சு தரையில இங்க என்ன மாதிரியான டெக்கரேஷனை எல்லாம் சில மணி நேரங்களுக்குள்ளாவே செஞ்சு முடிக்கிறாங்கன்னு பாருங்க.
தெர்மோபிளாஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வெர்சடைலான பாலிமர் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லலாம். எல்லா விதமான என்விரான்மெண்ட்லயும் குயிக் அண்ட் ஈஸியான டெக்கரேஷன்ஸ் உருவாக்க இது பயன்படுத்தப்படுது. அப்படியான ஒரு காட்சியை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தொண்ணூற்றி 2 மனிதர்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு மொத்த கராஜையும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தி வச்சிருக்காங்க பாருங்க. You know, with my mom can't really see very well. Part of it is, of all of it. High back there. My word. Oh, that was the most amazing thing to watch. Period. Yeah. இங்க இந்த மரத்தை எப்படி தண்டோட பெர்ஃபெக்ட்டா வெட்டி இருக்காங்கன்னு பாருங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவில் டீம் ஒர்க்னால வேலை எவ்வளவு வேகமா நடக்குதுன்னு பாருங்க. வயர் கனெக்ஷனுக்கு இன்சுலேஷன் டேப் போட்டு பார்த்துருப்பீங்க. ஆனா இப்படி வசந்த நிக்கிற டவருக்கு டேப்பை சுத்தி பார்த்துருக்க மாட்டீங்க. ஈரான் மாதிரியான வறண்ட மணல் நிறைஞ்ச இடங்கள்ல டோம் ஷேப்ல ஒரு வீட்டை உருவாக்க மணல் நிரப்பன சாண்ட் பேக்ஸை யூஸ் பண்ணி தான் அதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்க. அந்த காட்சியை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். காஸ்ட் எஃபெக்டிவான இந்த மாதிரியான வீடுகள் என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதோட வேகமாகவும் உருவாக்கப்படுது. நேச்சுரல் டிசாஸ்டர் நடக்கிறப்பவும் மாஸ் மைக்ரேஷன் நடக்கிறப்பவும் உடனடியா மனிதர்களுக்கு வீடுகள் தேவைப்படுறப்போ இந்த சாண்ட் பேக்ஸ்னால உருவான வீடுகள் தான் பெஸ்ட் சொல்யூஷனாகவும் இருந்துட்டு வருது வளைகுடா நாடுகள்ல. இங்க ஒருத்தர் 2 தனித்தனியான நீளமான ஷீட்ஸை டேப்பை வச்சு எப்படி வேகமா ஒட்ட வச்சு இணைக்கிறாருன்னு பாருங்க. பாலிமர் 3D பிரிண்டிங் டெக்னாலஜி பயன்படுத்தி இங்க இந்த கான்கிரீட் ஸ்லாப் எப்படி வடிவமைச்சு உருவாக்குறாங்கன்னு பாருங்க. இதன் மூலமா உங்களோட வீட்டு இன்டீரியர் சீலிங் அண்ட் சர்ஃபேஸ் ஏரியாவை எப்படி வேணும்னாலும் டிசைன் பண்ணிக்க முடியும். ஒரு வீட்டோட ஜன்னல் மரச்சட்டத்தை இங்க எவ்வளவு வேகமா பெர்ஃபெக்ட்டா ஃபிக்ஸ் பண்றாங்கன்னு பாருங்க. இயந்திரங்கள் இன்னைக்கு மனிதர்களுடைய வேலைகளை எந்த அளவுக்கு எளிமையானதா மாத்தி இருக்குங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் தான் இப்போ நீங்க பாக்குற இந்த காட்சி. ஒரு முழு வீட்டையுமே கூட நம்மளால நகர்த்தி வச்சிட முடியும். இன்னைக்கு ஆட்டோமேட்டடா வேலை செய்யக்கூடிய பல மெஷினரிஸ் மனுஷங்க சொல்ற வேலையும் தாண்டி இப்ப ஃபேண்டாஸ்டிக்கான டான்சராவும் மாறி டேலண்ட்டை வெளிப்படுத்தவும் செய்யுது. அந்த காட்சி தான் இது. கடந்த சில வருஷங்கள்ல இருந்தே ட்ரோன் டெக்னாலஜி பல இடங்கள்லயும் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிருச்சுன்னே சொல்லலாம். அதுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிளேஸும் விதிவிலக்கல்ல. வெயிட்டான பல பொருட்களையும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக இன்னைக்கு ட்ரோன்ஸ் தான் பல இடங்கள்லயும் பயன்படுத்துறாங்க. கிரியேட்டிவான யோசனைகள் எப்பயுமே நம்முடைய கடினமான வேலைகளை எளிமையானதாவே மாத்திரும். அப்படி ஒரு கிரியேட்டிவான யோசனையினால ஒரு மெஷினை உருவாக்கி மூட்டைக்குள்ளார இருக்கிற பொருளை எப்படி ரொம்ப சீக்கிரமா இந்த ட்ரக்குக்குள்ளார நிரப்புறாங்கன்னு பாருங்க. ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் என்டர்டெய்னிங்கான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.